இந்த மொபைல் லேப்டாப்லாம் பார்க்குறப்ப இப்போ மொபைல் பார்க்குறீங்கன்னா இப்படி பாருங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் நீங்கள் மொபைல் பார்க்குறப்ப உங்கள் தலையோட வெயிட் கழுத்தில் வந்து 5 கிலோ. இப்போ நீங்கள் இப்படி பார்க்கணும்னு வச்சுங்க, தலையோட வெயிட் கழுத்தில் வந்து 25 கிலோ. 25 கிலோ நீங்கள் தூக்க முடியுமா? டக்குன்னு தூக்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும் கஷ்டம். நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே இப்படியே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 1 மாதம் ஓகே, 2 இப்போ இதே 6 மாதம் 1 வருஷம் பண்ண என்ன ஆகும்? கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் தான் உட்காரணும். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 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 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் நிற்கிறது, இப்படி கால கொஞ்சம் இது பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காரோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த டிஸ்கோட ப்ரெஷர்லாம் அதிகமாகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். ஸோ அது மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டிஸ்க்கு சப்ளை பண்ணுற அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாகும், ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். இப்போ ஒரு 6 வருஷமாக வலி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரே நாள் பெட்டில் அட்மிட் ஆகிட்டு இந்த இன்ஜெக்ஷனில் சரியாக போயிடுமா? அதுதான் இங்கே ஒரு தப்பான கொஸ்டினாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ இடுப்புலையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடுப்புல ஏன்னா ஒரு காமனாக வரதில்ல பேக் பெயின். ஸோ என்னென்னா இடுப்புலையே வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எபிடல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஆர்எஃப் பண்ணுறோம், சின்ன சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்ட் இன்டர்வென்ஷன். அதையுமே இல்லைனாலுமே இந்த கேட் கண்ட்ரோல் தியரி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. கார்த்திக், கெஸ் யாருன்னு சொல்லிடலாம். வலி மேலாண்மை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த வலி மேலாண்மை சிகிச்சை நிபுணர் டாக்டர் GS ஆனந்த்குமார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார் வந்து பெயின் ரிலீஃப் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். கண்டிப்பாக. பேசிக்காகவே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா மெயிலில் நிறைய தேடிட்டு இருப்போம். பார்த்தா உள்ளே இருக்கிற ஒயரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து உள்ளே இருக்கிற நர்வ்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுனால ஏதாவது நடக்குமா சார்? மெயின் விஷயங்கள் ஏதாவது? இல்லை, கண்டிப்பாக. இப்போ பெயினில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே வலி வந்தாலும் அந்த வலி நரம்பு மூலியமாக தான் போகும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜியா, நரம்புனால வர வலி, நரம்பு வலி. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அந்த வலியோட காரணம் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். இப்போ அந்த இப்போ கையில் இப்போ சில பேர் விரலில் வலின்னு சொல்லுவாங்க. விரலில் வலின்னு பார்த்தா நம்ம எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா விரலில் வலி இருக்காது. ஆக்சுவலாக கழுத்தில் ஏதாவது டிஸ்க் பல்ஜ் இருக்கும். அந்த நரம்பு இரிட்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பெயின் இருக்கும், இல்லை 2 ஃபிங்கர் பெயின் இருக்கும். இப்போ 2-3 நரம்புனா ஒரு நிறைய லெவலில் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கழுத்தில் தான் பண்ணமே தவிர கையில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கால்லேயும் அதே மாதிரி. இப்போ ஃபிங்கர் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடிப்பட்டதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புலாம் கொஞ்சம் சென்சிடைஸ் ஆகிடும். அதுக்கு பேர் சென்சிடைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிப்பிக்கல் வந்து நியூராலஜின்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ அது மாதிரி அந்த எந்த நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த நர்வுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். கிரானிக் பெயின்னா என்ன சார்? கிரானிக் பெயின்னா காமனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள்பட்ட வலி, ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே போகுதுன்னா அது வந்து கிரானிக் பெயின். சரிங்களா? ஸோ இது வந்து காமனாக சொல்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அடிப்படுது, அது வந்து ஒரு 6 வாரத்தில் ஆக்சுவலாக அது க்யூர் ஆகணும். 6 வாரத்துக்கு மேலே அது பிரச்சனை தரக்கூடாது. அப்படின்னா அந்த 6 வாரத்துக்கு மேலே அந்த பிரச்சனை வலி இருந்துகிட்டே இருந்தாலுமே அதுவுமே கிரானிக் பெயின் தான். காமனாக பார்த்தீங்கன்னா 3 மாதம்னு சொல்லுவாங்க கிரானிக் பெயின்னா. 3 மாதத்துக்கு மேலேயே அந்த வலி நிற்கலைன்னா அதுக்கு பேர் கிரானிக் பெயின், அவ்வளோதான். ஓகே சார். நீண்ட நாள்பட்ட வலி. சார் பேசிக்காக அந்த வலி நிவாரணம் அப்படின்னா என்ன சார்? எதெல்லாம் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? இல்லை சார், இப்போ வலி நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ அலோபதி அதில் பார்த்தீங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம், மருந்து, அப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பி, இந்த எக்ஸசைஸ், அது மாதிரி தெரப்பி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பெயினை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சிடலாம். மைல்டு பெயின், மாட்ரேட் பெயின், சிவியர் பெயின், அது மாதிரி. ஸோ கம்மியான வலி இருக்குது 3ல். இப்போ பெயின் ஸ்கோர்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னா ஒரு 0 to 4னா மைல்டு பெயின், கம்மியான வலி. அப்புறம் மாட்ரேட் பெயின், கொஞ்சம் அதிகமான வலி, 4லேருந்து ஒரு 7 வரைக்கும். 7 to 10னா சிவியர் பெயின். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த பெயின் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ 0 to 4 மைல்டு பெயின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மெடிகேஷன்ஸு, சின்ன சின்ன ரெஸ்ட்டு, சின்ன சின்ன எக்ஸசைஸு அப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதே வந்து ஒரு சிவியர் பெயின் வருது, இப்போ ஒரு மாட்ரேட் பெயின், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 7 வரைக்கும் இருக்குது, சிவியராக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஃபிசியோதெரப்பி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரானிக் பெயின், நீண்ட நாள்பட்ட வலி. 3 மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு 4 to 7ல் இருக்குது, அப்பயும் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகலைன்னா அப்போ வந்து நம்ம வந்து சில நர்வ் பிளாக்ஸ் இன்டர்வென்ஷன்ஸ், பெயின் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இடுப்பு வலியே வருதுன்னு வச்சுங்க. இடுப்பு வலி வந்து பார்த்தீங்கன்னா 85%, 85% அந்த வலி அதுவே தானே சரியாக போயிடும். நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்டு, மாத்திரை, அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனால் சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதுலேயே சரியாக போயிடும். பட் 3 மாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வலி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதாவது எடுத்து பார்க்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்.
ஸோ அதில் உங்களுக்கு ஒரு மினிமல் டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மாடரேட் பெயின் இருக்குன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மருந்துலாம். அதையும் கொடுத்து இந்த ஃபிசியோதெரப்பியும் பண்ணி அதிலே சில இதெல்லாம் இருக்குது, அந்த எல்எஸ் பெல்ட் அது மாதிரி, அப்புறம் இந்த பேக் ஸ்ட்ரெங்தனிங், இந்த கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணியும் உங்களுக்கு சரியாக போகலன்னா அப்போ வந்து நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லா டிஸ்க் பல்ஜுக்குமே சர்ஜரி கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம இதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக நம்ம மருந்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்குறோம், மேஜராக சர்ஜரி பண்ணுறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அந்த நடுவில் இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வென்ஷன், சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸ், அந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த இடுப்புலேயே வந்து இந்த டிஸ்க் இப்போ L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இந்த ஒரு ஃபேஸட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின் கொடுக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மினிமல் டெம்பரேச்சர் கொடுத்து அந்த நர்வோட தன்மையை கொஞ்சம் குறைச்சிடலாம். ஸோ அப்போ பேக் பெயின் உங்களுக்கு குறைஞ்சிரும். ப்ளஸ் டிஸ்க் வந்து நர்வை இரிட்டேட் பண்ணுறப்ப அந்த இரிட்டேஷன் குறைக்கிறதுக்கு நம்ம சில இன்ஜெக்ஷன்ஸ், அந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதிலே சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசன் தான் கொடுப்போம். எல்லாருமே நினச்சிக்கிறாங்க ஸ்டீராய்டு நினச்சிக்கிறாங்க, அது மட்டுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து இப்போ அதுக்கு பேர் கெனால் சொல்லுவாங்க, சென்ட்ரல் கெனால்ன்ட்டு. ஸோ அந்த சென்ட்ரல் கெனாலில் இருக்க ஏரியாவில் அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நரம்பு இரிட்டேட் பண்ணுறப்ப நம்ம வந்து சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஹைப்பர்டானிக் சலைன் அது கொடுத்தா கொஞ்சம் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஹைலஸ் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன அடிப்பட்ட ஒரு ஸ்கார் இருக்கும், அப்போ அந்த ஸ்கார் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நரம்பை. அப்போ ஹைலஸ் அது வந்து கொடுத்தோம்னா அதுக்கு அந்த இரிட்டேஷன் அந்த ஸ்காரை கொஞ்சம் பிரேக் பண்ணும். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஸ்டீராய்டு. சரிங்களா? எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஸ்டீராய்டு வந்து பயம்ன்ட்டு. நீங்கள் டெய்லி ஸ்டீராய்டு ஒரு 20 மில்லிகிராம் ஒரு 6 மாதம் எடுத்தால் தான் ப்ராப்ளம். நம்ம இங்கே சிங்கிள் ஷாட் ஒரே நேரம் தான் கொடுக்க போகிறோம், நம்ம ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரியும். மைல்டு பெயின், அப்புறம் வந்து மாடரேட் பெயின், ரொம்ப நீண்ட நாள்பட்ட வலி, 4லேருந்து ஒரு 7 ஸ்கோர் இருக்குது, பெயின் ஸ்கோர் இருக்குது, வலி குறைவே இல்லை, மாத்திரை கொடுத்தாலும் சரியாகல, ஃபிசியோதெரப்பி பண்ணாலும் சரியாகலன்னா அப்போ இது மாதிரி நம்ம இந்த நர்வ் பிளாக்ஸு, இரிட்டேஷன், இந்த இன்ஜெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவாங்க. அந்த நரம்பு சப்ளை பண்ணுற நரம்பு, அந்த ஃபேஸட் ஜாயிண்ட் சொன்னோம்ல, அந்த ஜாயிண்ட் சப்ளை பண்ணுற நர்வ் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவாங்க. ஒரு மினிமலாக டெம்பரேச்சர் கொடுத்து அந்த நர்வோட தன்மையை குறைச்சிறது. அது மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து தே வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இந்த மீன் டைம் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பெயின் ரிலீஃப் நீங்கள் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும்னா, சார் இது அடிக்கடி பண்ணணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் எப்பவுமே எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது தான், இப்போ நம்ம பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் பேஷண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஒரு 4-5 இயர்ஸ். இப்போ எப்படின்னா ஒரு 10 பேஷண்ட்டில் ஒரு 5 பேஷண்ட் ஒரு 50% வந்து த பெயின் மே நாட் ரிட்டர்ன். அடுத்த ஒரு 30% 40% பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வலி வருதுன்னா பேஷண்ட்டுக்கே தெரியும், சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், 4 வருஷமா திரும்ப வலி ஆரம்பிச்சு பண்ணிவிடுங்க சார் சொல்லுவாங்க. நம்ம பண்ணிடலாம். சொல்கிறது புரியுங்களா? ஸோ இது ரிப்பீட் இன்ஜெக்ஷன் கிடையாது. இப்போ நான் பண்ணுற வலியே குறையல அப்படின்னா நான் 2வது முறை இதே ப்ரொசீஜர் நான் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஐ ஷுட் கோ ஃபார் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பெயின் இன்டர்வென்ஷன். அதுலேயே அட்வான்ஸ்டு பெயின் இன்டர்வென்ஷன் இருக்குது. இது வந்து இப்போ நான் மைல்டு பெயினுக்கு சொல்லியாச்சு, ஃபிசியோதெரப்பி, மாத்திரை, அது மாதிரி. மாடரேட் பெயினுக்கு இது மாதிரி. சிவியர் பெயின் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், நீண்ட நாள்பட்ட வலி, மோர் தென் 3 months. சில பேர் வந்து இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் நைட் 12 மணிக்கு அட்மிட் ஆகுறாங்க, சிவியர் தலைவலின்ட்டு. ஓகே, அதுக்கு பேர் இடியோபதிக் பர்சிஸ்டன்ட் ஃபேஷியல் பெயின் அட்மிட் ஆனாங்க. ஸோ நம்ம அந்த இப்போ அது மாதிரி பேஷண்ட்லாம் 3 மாதம் கழிச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பேஷண்ட்டுக்கு சிவியர் பெயின் அது 7 to 10, அப்போ நான் இமீடியட்டாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த தலைக்கு சப்ளை பண்ணுறது ஸ்பீனோபால்டைன்னு ஒரு கேங்லியான் இருக்குது. ஸோ அந்த கேங்லியான் பக்கத்தில் போயிட்டு அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி நீட்டில் வச்சு மினிமல் டெம்பரேச்சர் வச்சு இந்த சைடு இருக்க அந்த பெயின் சிக்னல்ஸை குறைச்சாச்சு. சொல்லிட்டு புரியுதுங்களா? பேஷண்ட் இஸ் டூயிங் வெல். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் ஸ்கோரை பேஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பகல்ல சில பேருக்கு இருக்க பெயினை விட நைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆமா. ஜாஸ்தி பெயின் இருக்கு. ஆமா. அது எதனால சார்? அது அது இது வந்து இப்போ வரப்போ ஒருத்தர் என்ன கேட்டாங்க, என்னென்னா ரொம்ப நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏதோ கண்டினியூஸாக ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க, பெயினே நீங்கள் மறந்துடுவீங்க, முட்டி வலி, இடுப்பு வலின்னு. பட் ஆனால் நைட் ஆச்சுன்னா எல்லாருமே பெயின் அதை பர்சீவ் பண்ணுவாங்க. நீங்கள் பெயினோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டடி ஆஃப் பெயின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயின் இஸ் அன் அன்பிளசன்ட் சென்சரி அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அசோசியேட்டட் வித் ஆக்சுவல் ஆர் பொட்டன்ஷியல் டிஷ்யூ டேமேஜ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் சச் டர்ம்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பகல் டைமில் வந்துட்டு யூ ஆர் டைவர்ட்டிங் யுவர் மைண்ட் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் போகிறப்ப அந்த பெயினுக்கு போகிற சிக்னல்ஸ் வந்துட்டு கம்மியாயிடும். ஒரு சுற்றி எடுத்து நம்ம நெயில் அடிக்கிறோன்னு வச்சிங்களேன், சுற்றி வந்து கையில் பட்டுருது. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, சுற்றியில் கையில் பட்டதுமே வலிக்குது, நம்ம இப்படி தொட்டால் வலி குறைஞ்சிரும் பாருங்கள். ஏன்னா அந்த பெயின் சிக்னல்ஸோட நம்ம டச் சிக்னல்ஸ் சேர்ந்துரும். ஸோ நம்பர் ஆஃப் பெயின் சிக்னல்ஸ் கோயிங் டு ஸ்பைனல் கார்ட் கோயிங் டு பிரெயின் வில் பி டிக்ரீஸ்ட். அதுக்கு பேர் தான் கேட் கண்ட்ரோல் தியரி. அதுதான் மெல்சாக் அண்ட் வால் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார். அதே தான் நீங்கள் பகல் டைமில் நீங்கள் வந்து அதே மாதிரி தான். இப்போ தொட்டால் தான் பெயின் சிக்னல்ஸும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கீங்க,
ஒரு என்கேஜ் ஆகிறீங்கன்னு வச்சிங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பெயின் சிக்னல்ஸோட பிரெயினுக்கு போகிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட தாட் சிக்னல்ஸ் வந்து மறைச்சிரும். அது ஒன் ஆஃப் த கேட் கண்ட்ரோல் மாதிரி தான். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் வை நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஆல்வேஸ் ஹாவ் சம் மொபிலிட்டி. நெவர் மேக், எப்போவுமே நீங்கள் ஐடியலாக இருக்காதீங்க. ஆல்வேஸ் ஏதாவது ஒரு மொபிலிட்டி, ஏதாவது ஒரு ஒன்றத்தில் நீங்கள் வந்து யூ டு இன்வால்வ்டு. நான் அதனால தான் இந்த ரிட்டையர்மெண்ட்ன்ற கான்செப்டே நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே ஒர்க்கை வேணால் குறைச்சிங்க, ஆனால் ஒர்க்கே பண்ணாத இருக்கணும்னு நினைக்காது. அது பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மைண்ட் டைவர்ட் ஆகும். அது ஆவாக உங்களோட அந்த நம்பர் ஆஃப் பெயின் சிக்னல்ஸ் கோயிங் டு த பிரெயின் வந்து உங்களுக்கு நல்லா குறையும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் நைட் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் இப்போ நைட் வந்து படுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா, அப்போ தான் உங்கள் உடம்பை பற்றி உங்கள் பிரெயினே யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த தையெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆகிற மாதிரி இருக்கும், முட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேவோட மொத்த ஆக்ஷனும் நைட்டு போய் படுக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நைட் வந்து பெயின் வந்து நிறைய நம்ம யோசிக்கிறது. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கையிலையோ காலையோ அடிப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய பெயின் வந்து பிரெயினுக்கு எப்படி சார் போகுது அந்த சிக்னல்? அந்த வலி ஏற்படுதுன்னா இப்போ கையிலையோ காலையோ வந்து ஒரு பெயின்? இல்லை அது சார், அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான், செகண்ட் ஆர்டர் நியூரான், தேர்ட் ஆர்டர் நியூரான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்கின்ல இந்த இடத்துல அடிப்படுதுன்னா நேராக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் மாதிரி இருக்கும் ஸ்பைனல் கார்டில். அது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நியூரான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போகும். அது அப்புறம் அசெண்டிங் பிரெயின் பாத்வேன்னு இருக்குது, அசெண்டிங் பெயின் பாத்வேன்ட்டு. இப்போ பிரெயின் இங்கே இப்போ இந்த இடத்துல அடிப்படுதுன்னா இது வந்து கழுத்துக்கு போகும், காலில் அடிப்படுதுன்னா இடுப்புக்கு போகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அசெண்டிங் பெயின் பாத்வே அது வந்து பிரெயினில் போயிட்டு ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து சென்சரி, நம்ம தொட்டா உணர்ச்சி இருக்குல்ல, சென்சரி பிரெயின் பாத்வேன்னு ஒன்று இருக்குது, அங்கே போவோம். அதுதான் பெர்சீவ் பண்ணுறது இந்த எந்த இடத்துல அடிபட்டுருக்குன்ட்டு. ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சிங்களா, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு அதே 2 பேருக்கு எலும்பு உடஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து பெயின் நிறையா ஃபீல் பண்ணுவார், ஒருத்தர் கம்மியாக ஃபீல் பண்ணுவார். அதே அடி தான். ஏன்னா இப்போ நான் இங்கே சொன்னீங்களா, நீங்கள் கேட்ட நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. இப்போ அடிப்பட்ட சிக்னல் வந்து பிரெயினுக்கு வந்து போகுது, அது ரெண்டாக பிரியும் பிரெயினில் போயிட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி, ரெண்டாவது லிம்பிக், அதுதான் எமோஷனல் காம்பனண்ட். யார் எமோஷனலி ரொம்ப வீக்காக இருக்காங்களோ தே ஃபீல் மோர் பெயின். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால தான் பெயின் இஸ் அன் அன்பிளசன்ட் சென்சரி அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். அந்த பாத்வேவே பார்த்தீங்கன்னா அந்த பெயின் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போயிட்டு ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன்று சென்சரி, இன்னொன்று லிம்பிக். லிம்பிக் போகிறப்ப அதையே யோசிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், பெயின் அதிகமாகவே ஃபீல் பண்ணுங்க. அதனால தான் முடிஞ்சளவுக்கு தட்ஸ் வை காமன் இதுதான், எல்லாருமே மற்ற இதில் சொல்கிற மாதிரி தான். நிறைய அடிப்பட்டாலும் அதை பற்றி நிறைய அதை மைண்டில் போட்டு ஏற்றாதீங்க. அது அப்புறம் பெயின் இன்னும் இருக்க நீங்கள் அதிகமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்சளவுக்கு அந்த பெயினை பற்றி அதை நினைக்கிறத முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. சயின்டிஃபிக்காகவே குறைச்சிக்கிறது நல்லது. அதை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. அந்த லிம்பிக் சிஸ்டத்துக்கு நம்ம ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பெயின் வருது, ஹிப் பெயின் வருது அப்படின்னா வீட்டில் பாட்டிலாம் சொல்லுவாங்க ஒத்தரம் வைக்கலாம் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க ஐஸ் கியூப் வைன்னு. எந்த டைம்ல எது வச்சா கரெக்ட், இல்லை இது 2 ப்ராசஸுமே கரெக்டா? நான் இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல, பெயின் கேட் கண்ட்ரோல் தியரின்னு சொன்னேன்ல. இப்போ தொட்டா, இப்போ அடிப்பட்டதுமே டக்குன்னு தொட்டதுமே வலி குறையுது, அந்த கான்செப்ட் தான் இதுவுமே. ஏன்னா இப்போ நீங்கள் ஹாட்டாக சூடாக வைக்கிறீங்க இல்லை கோல்டாக வைக்கிறீங்கன்னா இந்த பெயின் சிக்னல்ஸோடு அது மிக்ஸ் ஆகிடும். அப்போ அது வந்து அதே மாதிரி தான் மசாஜுமே, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஹாட் சிக்னல்ஸ், நம்பர் ஆஃப் கோல்ட் சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகிறப்ப பெயின் சிக்னல்ஸ் குறைஞ்சிரும். ஸோ பண்ணலாம். பட் ஆனால் இதில் என்னென்ன ஒரு சின்ன இதுனா, இப்போ அடிப்பட்டதுமே உடனே அந்த நேரத்தில் ஹாட் வைக்கக்கூடாது, ஐஸ் கியூப்ஸ் தான் வைக்கணும். ஏன்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து இந்த ரத்தம் உரையிறத வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஐஸ். ஸோ அடிப்பட்டு கொஞ்சம் ரத்தம் வருதுன்னா அந்த நேரத்தில் ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறது தான் பெட்டர். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பிளட்லாம் நல்லா கிளாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் இந்த மசாஜ், இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய வழி, எதெல்லாம் தீர்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இது ஆக்சுவலாக சார் இது மோர் ஆஃப் சயின்டிஃபிக். ஆக்சுவலாக எல்லா வழியுமே தீர்க்கலாம். இல்லை நான் பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதுக்காக இல்லை, ஆக்சுவலாக எல்லாமே பண்ணலாம். அதில் என்னென்னா இப்போ நம்ம ஃபாலோ அப் அது மாதிரி தான். ஏன்னா இப்போ ஒரு 6 வருஷமாக வலி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரே நாள் பெட்டில் அட்மிட் ஆகிட்டு இந்த இன்ஜெக்ஷனில் சரியாக போயிடுமா? அதுதான் இங்கே ஒரு தப்பான கொஸ்டினாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம எப்படின்னா இப்போ இடுப்புலையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடுப்புல ஏன்னா ஒரு காமனாக வரதில்ல பேக் பெயின். ஸோ என்னென்னா இடுப்புலையே வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எபிடல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஆர்எஃப் பண்ணுறோம், சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்ட் இன்டர்வென்ஷன். அதையுமே இல்லைனாலுமே இந்த கேட் கண்ட்ரோல் தியரி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன்னா இந்த தண்டுவடத்துல ஒரு சின்ன மெட்டாலிக் லீடு மாதிரி வச்சுட்டு சப்குட்டேனியஸாக ஒரு இம்ப்ளான்டபிள் பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சிருது, கையில் ரிமோட் இருக்கும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வலி வருது அதை ஆன் பண்ணினா அந்த ஸ்டிமுலேஷன் வந்து அந்த தண்டுவடத்தை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த தண்டு இங்கே தான் வலி இருக்குன்னா, அப்போ நான் இந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் வைக்கிறேன்னா இங்கேருந்து பெயின் தண்டுவடத்துக்கு போகிறது இங்கே கட் ஆகிடும். அதுக்கு பேர் ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன். அதெல்லாம் நம்ம ஆளுங்க உண்மையே பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு பேஷண்ட் அப்படி தான் வராங்க.
சொல்கிறது புரியுதுங்களா? பட் யூஎஸ்ல இது ரொம்ப காமன். டெய்லியே சில சென்டரில் 2-3 கேஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க யூஎஸ்லாம். இது ரொம்ப காமன். இதுக்கு பேர் ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன். எப்படி நீங்கள் ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறீங்களோ அது மாதிரி பெயினுக்கு இது பேஸ் மேக்கர். இப்போ இதே கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், இன்ட்ராத்திக்கல் மார்ஃபின் பம்புன்னு இருக்குது. இந்த பம்ப் வந்து இந்த அப்டாமனில் சப்குட்டனிஸாக வச்சுட்டு அதில் எவ்ரி 3 months மார்ஃபின் வந்து ரீஃபில் பண்ணிடுறது. அந்த டிப்பு வந்து ஸ்பைனல் கார்டு சுற்றி இருக்குல்ல, தண்டோட சுற்றி அந்த சிஎஸ்எஃப் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் டிப்பை வச்சுட்டோம்னா டெய்லி ஒரு 1 ml ஸ்லோவாக போகும் மார்ஃபின். இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான வலி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு 150 mg கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஓரலாக. நீங்கள் ஸ்பைனல் கார்டில் கொடுத்தா 1 mg கொடுத்தா போதும். ரேஷியோ பாருங்கள், 150:1. இப்போ நீங்கள் 150 mg மார்ஃபின் ஒரு பேஷண்ட் எடுத்தால் எவ்வளோ ட்ரௌசினஸ் இருக்கும், மயக்கம் இருக்கும். பட் 1 mg தான் நீங்கள் வந்துட்டு தண்டுவடத்தில் போகுதுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் எல்லாமே காஸ்ட் தான் சார், ரொம்ப காஸ்ட். இது ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இன்னும் இது பண்ணல. ஏன்னா இதெல்லாம் குறைஞ்சது 8 லட்சம் 10 லட்சம். இந்த அது மெட்ரானிக் கம்பெனியில் இருக்குது. இன்ட்ராத்திக்கல் மார்ஃபின் வரும். ப்ரொசீஜர்லாம் பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ரேஷன்லாம் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. பட் ரேராக 1-2 கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ நம்ம மார்ஃபின் தான் வலிக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமான வலிக்கு மார்ஃபின் தான் மாத்திரை, கரெக்டாக இல்லையா? அதான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ரொம்ப சிவியர் பெயின், ஒரு எமர்ஜென்சிக்கு வராங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மார்ஃபின் கொடுத்தாவே சில பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் ஆல்ஜிசியா வரும். ஹைப்பர் ஆல்ஜிசியானா வலி அதிகமாகிடும். மார்ஃபின் கொடுத்தாவே சில பேஷண்ட்டுக்கு வந்து சில அந்த ரிசெப்டார்ஸ் வந்துட்டு தப்பான ரிசெப்டார்ஸாக இருக்கும், அதை அதிகப்படுத்தி விட்டுரும் வலியை. ஸோ அது மாதிரி இருக்குது இர்ரெசிஸ்டன்ட் பெயின்லாம், அது வந்து ரேர் அதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் நிறையா டைப்ஸ் ஆஃப் வலிகள் பற்றி சொன்னீங்க. இந்த மாத்திரை இன்ஜெக்ஷன் வச்சு இன்டர்வென்ஷன் மூலமாக தீர்க்கக்கூடிய வலிகள்லாம் எது? ஆமாம், இன்டர்வென்ஷன் அதான். இப்போ எப்படின்னா அந்த பெயின் ஸ்கோர் சொன்னல சார், 0லேருந்து 4 மைல்டு பெயின், அதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். ஒரு மினிமல் ரெஸ்ட்டு, கொஞ்சம் அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எப்படின்னா ஒரு அடிபட்டுக்குன்னா ரெஸ்ட்டு தான். இப்போ இதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மசில் ஸ்பாசம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கு எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணலாம், மாத்திரை கொடுக்கலாம் அது மாதிரி. இப்போ இதே வந்து மாடரேட் பெயின் 3 மாதத்துக்கு மேலே போகுதுன்னா அதுலேயே வந்துட்டு அட்வான்ஸ்டு பேசிக் இன்டர்வென்ஷன், அட்வான்ஸ்ட் இன்டர்வென்ஷன் இருக்குது. பேசிக்னா சின்ன சின்ன இந்த இப்போ மசில் வலையெல்லாம் மசிலே டைட்டாக இருக்குன்னா மசில் ரிலாக்ஸன் டேரெக்டாகவே இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்கலாம். இப்போ டென்ஷன் ஹெட்டக்னு சொல்லுவாங்க தெரியுமா தலையில், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்டாலிஸ் கார்கேட்டர் இந்த சுற்றி இருக்கிற மசில் ஃபுல்லாகவே டைட்டாகவே இருக்கும். எப்போவுமே நம்ம மாத்திரை கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், எல்லாமே எது போட்டாலுமே சரியாக போகலன்னா நீங்கள் அந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் தலையில் போடலாம். அந்த பியூட்டிக்காக கிடையாது இது வந்து அந்த மசில் அந்த ஒரு 6 மாதத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் கேட்கலாம் 6 மாதத்துக்கு அப்புறம் வருமா, பட் எல்லா பேஷண்ட்டும் 6 மாதத்துக்குலாம் திருப்பி வர்றது கிடையாது. ஏன்னா அந்த 6 மாதத்துக்குள்ளேயே அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா மாடிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அது வந்து பண்ணலாம். இது வந்து பேசிக் ப்ரொசீஜர்ஸ். இந்த மசில் பிளாக்கு, அப்புறம் இந்த நர்வ் பிளாக். இப்போ நரம்பு வந்துட்டு இப்போ காலுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸு, இல்லைனா வந்துட்டு அல்ட்ராசவுண்டடாக பார்த்து அந்த நர்வை சுற்றி ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்குன்னு வச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசேரியன்லாம் பண்ணுறாங்கல்ல, 10 ஃபீமேல் பாருங்கள், அதில் 7 பேருக்கு அந்த சிசேரியன் ஸ்கார் பெயின் இருக்கும். அதை யோசிக்காத வரைக்கும் அவங்களுக்கு பெயின் இருக்காது, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுனா பெயின் இருக்கும். ஏன்னா இப்படி வெட்டுறாங்கல்ல, அந்த நர்வ் வந்து இப்படி போவோம். பெரிய பெரிய நர்வ்லாம், கண்ணுக்கு தெரியிற நர்வ்லாம் இந்த சர்ஜன்ஸ் வந்து இது டிவைட் பண்ணிவிடுவாங்க. பட் கண்ணுக்கு தெரியாத நர்வ்ஸ் இப்போ அதெல்லாம் நியூரோமா மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அது வலி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் போஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்கார் நியூராலஜியா. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர ஸ்கார்னால வர வலி, அந்த நரம்பு வலி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு நம்ம சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் பேசிக். இது நம்ம அட்வான்ஸ்னு சொல்கிறப்ப ஸ்பைன் சர்ஜரி பண்ணிடுறாங்க. ஸ்பைன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கூட வலி வரும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோம். அது ரொம்ப காமன் பெயின் மேனேஜ்மெண்ட்டில். ஏன்னா அதுக்காக நான் சர்ஜரி தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா அந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சில பேர் தே ஆர் ப்ரோன் ஃபார் ஸ்காரிங். ஏன்னா எங்கே சர்ஜரி பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்கார் ஃபார்ம் ஆகும். இப்போ ஸ்பைனில் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பாக ஸ்பைனில் ஸ்கார் வரும். ஸோ அந்த ஸ்காரை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். அதுக்கு பேர் எபிடூரல் அடசோலைசிஸ். ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி போட்டு பிரேக் பண்ணணும். அதுக்கு ராக்ஸ் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ்ட் பெயின் இன்டர்வென்ஷன். அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன், இன்ட்ராத்திக்கல் மார்ஃபின் பம்பு, அப்புறம் ஈவன் டிஸ்க்குக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மினிமல் இன்வேசிவ் டிஸ்க் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. பெர்குட்டேனியஸ் டிஸ்கெக்டமி, எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி, இதெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே பெயினில் வந்துட்டு இந்த ஊசி மூலியமாக பண்ணுற எல்லா இன்டர்வென்ஷனுமே வந்து பண்ணலாம் பெயினில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எபிடூரல் இன்ஜெக்ஷன் எடுக்கிறனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், டேப்லெட்ஸ் எடுக்கிறனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ டேப்லெட்ஸ் இப்போ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் அல்ட்ராசவுண்ட் வச்சு இன்ஜெக்ஷன் போடலாம், எக்ஸ்ரே மிஷின் வச்சு இன்ஜெக்ஷன் போடலாம். பட் எக்ஸ்ரே மிஷின் இப்போ இந்த ஸ்பைன் ரிலேட்டட்லாம் போன் வந்து நல்லா பார்க்க முடியும் எக்ஸ்ரேல. பட் மசில் ப்ளஸ் வந்து இந்த நரம்புலாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்டில் நல்லா தெரியும். பேஷண்ட்டோட பெயின் ஸ்கோர், இப்போ மைல்டு பெயின் இருக்குன்னு நம்ம டேப்லெட்ஸே கொடுக்கலாம், அவங்களுக்குலாம் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எபிடூரல் அதெல்லாம் நம்ம அந்த பெயின் ஸ்கோர் மோர் தென் 5 or 6/10 ஃபார் மோர் தென் 3 months, அப்புறம் அதுக்கு ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் ரிலீவ் ஆகலன்னா தான் நம்ம எபிடூரல் இன்ஜெக்ஷனே கொடுக்க போகிறோம். நம்ம எடுத்தவொன்னே கொடுக்க போகிறது, அதனால் நம்ம அந்த கம்பேரிசனே வேண்டாம்.
நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது. அதே மாதிரி சர்ஜரிக்கு ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர் வெரி கிளியர். ஒரு பேக் பெயின் வருது, இப்போ தொட்டா உணர்ச்சி இருக்குது, அது சென்சரி. பவர் இருக்குது, மோட்டார், அதுக்கு பேர் சொமேட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ வேத்து கொட்டுறது அதெல்லாம் சிம்பத்தட்டிக். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதான் 2 நர்வஸ் சிஸ்டம் பாடியில். இப்போ உங்கள் ஏஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஏஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். பட் வயசு ஆக பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டிலாம் குறைஞ்சு போயிடும். அதில் வர ப்ராப்ளம் தான் இந்த வேத்து கொட்டத்தில், நிறையா வேத்து கொட்டத்தை, மயக்கம் வருது, டிசீனஸ், அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த சிம்பத்தட்டிக் டோன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் வந்து த்ரூ அவுட் அவர் லைஃப் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த இன்டர்வென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிவியர் பெயின் இருந்தால் தான் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ண போகிறோம். மைல்டு பெயின்னா மெடிசின்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம அதுக்கும் இதுக்கும் நம்ம அந்த கம்பேரிசனாக வேண்டாம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்து ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் ஆமாம் சார், மேம். அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? இல்லை ஸ்டீராய்ட்ஸ் வந்து இப்போ எப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஸ்டீராய்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. பட் என்னென்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ரிப்பீட் பண்ண போகிறதில்ல, இது சிங்கிள் ஷாட் தான். இப்போ நம்ம இப்போ அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் ஸ்டீராய்டு, அதுவே வந்துட்டு நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் இப்போ ஓவராலாக இப்போ ஒரு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டு, அப்புறம் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, HLA-B27. அவங்களுக்குலாம் டெய்லியும் கொஞ்சம் ஒரு மினிமல் டோஸ் ஸ்டீராய்டு கொடுப்பாங்க ருமட்டாலஜிஸ்ட். பட் அவங்க கொடுக்காதே இருக்க முடியாது. பட் அதில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ எடுத்திங்கன்னா அந்த குஷிங்காய்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, இந்த வீங்கி போயிடுது, அப்புறம் கண் பார்வை ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் அது மாதிரி மூச்சு விடுறது கஷ்டம், இந்த ஃபைப்ரோசிஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் நம்ம இந்த சிங்கிள் இன்டர்வென்ஷனில் வந்து உங்களுக்கு இதுலேயுமே நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்தால் ப்ராப்ளம் வரும். பட் ரிப்பீட்டடாக எடுக்கலன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து காமனாக இந்த ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய கழுத்து வலிக்கும் ஸ்பாண்டிலிசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பாண்டிலோசிஸ் வந்து ஒரு ப்ராட் டேர்ம் சார். அது எல்லா நெக் பெயினுமே அது ஸ்பாண்டிலோசிஸ் தான். இப்போ சர்வைக்கல், லம்பார், அது மாதிரி சொல்கிறாங்க, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அது மாதிரி. பட் நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டயக்னோசிஸ் நீங்கள் வந்தாகணும். கழுத்து வலி டிஸ்க்னால வருதா, இல்லை கழுத்தில் இருக்க ஜாயிண்ட், அதுக்கு பேர் ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சர்வைக்கல் ஃபேசட் ஜாயிண்ட், அதுவா, இல்லை கெனால் ஸ்டெனோசிஸா, இல்லை நியூரல் ஃபோரமன் ஸ்டெனோசிஸா, அது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்தாகணும் டயக்னோசிஸ். இப்போ மாதிரி இந்த ஸ்பாண்டிலோசிஸ்னு ஒரு காமன் டேர்ம் சொல்ல முடியாது. ஸ்பாண்டிலோசிஸ் வந்து காமன் டேர்ம், வலி, அது மாதிரி தான். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் சர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வித் ராடிகுலர் பெயின், அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வெளில வந்து நரம்பை இரிட்டேட் பண்ணுது, அப்படி இல்லையா சர்வைக்கல் ஃபேசட் ஆர்த்ரோபதி, இதெல்லாம் டயக்னோசிஸ். இதுதான் டயக்னோசிஸ் ஆக்சுவலாக. அப்படி இல்லையா கெனால் ஸ்டெனோசிஸ், இதுதான் டயக்னோசிஸ் ஆக்சுவலாக. பட் ஆக்சுவலாக சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் டயக்னோசிஸ் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அது சொல்லிட்டு இருந்தாங்க. அது காமனாக இன்னும் போயிட்டு இருக்கு. பட் அது ஆக்சுவலாக ஸ்பாண்டிலோசிஸ் இல்லைன்னா அந்த மசில், இப்போ அந்த கழுத்தை ஒட்டிட்டு இருக்கல மசில், ஆமாம். ஸோ சர்வைக்கல் மயோஃபேஷியல் பெயின், அது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்தாகணும் டேர்முக்கு. அப்போ தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கழுத்தில் இருக்க அந்த மசில்னால பெயினா, அதுக்கு நீங்கள் பொட்டாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை மசில் பிளாக் பண்ணலாம். இப்போ நியூரல் ஃபோரம்னா அங்கேயே டேரக்டாக இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஃபேஸ் செட்டை அதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணலாம். டிஸ்கை இன்டர்வென்ஷன் பண்ணி அந்த டிஸ்க் டீகம்ப்ரெஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக், யூ ஷுட் பி ஸ்பெசிஃபிக். நீங்கள் அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி இப்போ ஜென்ரலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனி டைப் ஆஃப் இந்த ஒரு நெக் பெயினாக இருக்கட்டும், திடீர்னு எல்லாரும் காமனாக வந்து வீட்டில் தலகாணி 2 தலகாணி வச்சுட்டு தூங்கும்பாங்க. ஒரு சிலர் வந்து தலகாணி இல்லாமல் ஃப்ளாட்டாக படுவாங்க, ஒரு கட்டை மாதிரி வச்சுட்டு தூங்க சொல்லுவாங்க. எது வந்து ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் வந்து உங்களோட இப்போ நான் இருக்கேன்ல, நான் இப்படி உட்காந்தேன்னா என்னோட தலை, கழுத்து, இந்த பின்னாடி தொராக்ஸ், அது எப்படி அந்த கர்வேச்சர் வருது, அந்த கர்வேச்சரை சூட் ஆகிற மாதிரி எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள் பில்லோ. பட் என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, டாக்டர் சொல்லிட்டாருன்னு ரொம்ப ஃப்ளாட் பில்லோ வைக்கிறது, இல்லை பெருசாக பில்லோ, அது தேவையில்லை. இப்போ உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த சைஸ் ஆஃப் பில்லோ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அது கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதுதான். பட் இப்போ யோசிச்சு பாருங்க, ஓல்டேஜ் ஒரு 80 இயர் 85 அவங்களுக்கு இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் சின்ன பில்லோ யூஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு பெருசு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க. அப்போ நீங்கள் பில்லோ பெருசாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த கர்வேச்சரை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணணும். ஓகே, அதுதாங்க மெயின். பட் ஆனால் இந்த ஃப்ளாட்டாக தூங்குறதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே சார் வீட்டில், அது வந்து மித்தா இல்லை உண்மையாக சார்? இந்த தரையில் வெறும் தரையில் படுத்தா இல்லை வெறும் தரையில் சார். இப்போ நானே கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வெறும் தரையில் படுத்துட்டு சின்ன தலைக்கு மட்டும் சப்போர்ட் வச்சு படுப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு பாடியை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் போகிறப்ப உங்களுக்கு அந்த மசிலை வந்து ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி, அந்த இது மாதிரி தான், மசாஜ் மாதிரி தான். மற்றபடி அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் அதில் படுக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு தின்னாக இருக்கிற மெத்தையில் படுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த தின்னான மெத்தையில் தான் படுக்கணும்னு ஆசையாக இருந்தால் படுங்க. அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் டாக்டர் சொல்லிட்டாருன்னா அப்படி படுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதுக்கு ரொம்ப குஷனாக இருக்கிறதுலையும் படுக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பாடி பெயின் நிறையா வரும், தூக்கம் நிறையா வராது. அதேமாதிரி காமனாக வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் ஆனவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வா சார்? அதுதான் சார். இப்போ எப்படின்னா டிஸ்க் பல்ஜ் இதில் எங்கே பாருங்களேன், புக்கில் கிளியராக கொடுத்துருக்கான் டிஸ்க் பல்ஜுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. அதை ஃபாலோ பண்ணவே போதும். நான் சொல்கிறது கூட வேண்டாம். புக்கில் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்லியிருக்கான். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்ன? இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ கை இருக்குது. இப்போ இது வந்து நோ பவர், கை இப்படி தொங்க விட்றேன், நோ பவர், 0.
இது வந்து கை எப்படி பண்ணால் இந்த ஃப்ளிக்கரிங் கிரேட் 1, இப்போ மேலே தூக்குறேன். கிரேட் 2 பவரை சொல்கிறேன். இப்போ கிரேட் 3 பார்த்தீங்கன்னா கிரேட் 3 அகைன்ஸ்ட் இது. கிரேட் 4 வந்து அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கிரேட் 5 அகைன்ஸ்ட் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். கிரேட் 5. இப்போ கிரேட் 3 இப்போ இது வந்து 0, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இந்த கிரேட் 3 கீழே பவர் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இனிமேல் நான் சொல்கிறத வச்சு. அப்புறம் இப்போ இந்த இடத்துல தொட்டால் உணர்ச்சி கம்மியாக இருக்குது. ப்ரோக்ரஸிவ் சென்சரி லாஸ் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில். இப்போ இந்த வாரம் எனக்கு இந்த இடத்துல லாஸ் இருக்குது, 2 வாரம் கழிச்சு இவ்வளோ தூரம், 3 வாரம் கழிச்சு இவ்வளோ, அதுக்கு பேர் ப்ரோக்ரஸிவ் சென்சரி லாஸ். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஜஸ்ட் சென்சரி லாஸ் வந்து ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம், அதை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் சர்ஜரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரோக்ரஸிவ் சென்சரி லாஸ், மோட்டார் பவர் லெஸ் தென் 3/5. சரிங்களா? அப்புறம் ஏதாவது கேன்சர், டியூமர், ட்ராமா, அடிப்பட்டு அந்த போன் உடஞ்சி போகுது, சொல்கிறது புரியுதுங்களா? அப்புறம் இந்த பிளாடர் பவல் டிஸ்டர்பன்ஸ், இந்த டாய்லெட் ப்ராப்ளம் ஒன்றுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்ஜரிக்கே போகணும். இவ்வளோதான், ரொம்ப கிளியர் கட். அது வரைக்கும் ஜஸ்ட்டு பெயின் இருக்கிறதுக்குலாம் நீ சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெயின் இருக்கிறதுக்குலாம் அந்த அந்த கெனாலில் டிஸ்க் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, எவ்வளோ இரிட்டேட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸு, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ஸு நம்ம அதிலே மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி டிஸ்பல்ஜ் ஆனவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ஏதாவது இருக்காது? கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்க, ஸ்பைன் அதை வந்து 3ஆக பிரிப்பாங்க. முன்னாடி இருக்கிறது வந்து வெர்டிபிள் பாடி டிஸ்க்கு, நடுவில் இருக்கிறது சென்ட்ரல் கெனார், பின்னாடி இருக்கிறது அந்த லாமினா ப்ளஸ் அந்த ஃபேசட் ஜாயிண்ட்லாம் வரும். சரிங்களா? என்னென்னா இது வந்து எப்படி தாங்கும்? பாடியை தாங்காது. நீங்கள் பக்கத்தில் இருக்க மசில், அதுக்கு பேர் பேராஸ்பைனல் மசில், எரெக்டார் ஸ்பைனல் மசில். அந்த மசில் ஸ்ட்ரெங்தனிங் தான் பெஸ்ட்டு ஃபார் பேக் பெயின். அதுக்கு பேர் கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங். கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஃபிசியோதெரப்பி சொல்கிறாங்களோ அதை பண்ணலாம். பட் உங்களுக்கே கூட தெரியும், 2 காலம் ஒன்றா தூக்குறது, அப்புறம் வந்து இப்போ அந்த பிரிட்ஜ் எக்ஸசைஸு, அப்புறம் ஈவன் கரலக்கட்டை சுற்றுறது கூட நல்ல விஷயம். அது உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சால் நல்ல எக்ஸசைஸ். ஏன்னா எல்லாரும் ஷோல்டர் நினச்சிட்டு இருக்காங்க, அது ஷோல்டர் மட்டுமே கிடையாது. நீங்கள் இப்படி சுற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில் வந்து கோர் மசில் அந்த இறுக்கி பிடிக்கும் ஒவ்வொரு முறை சுற்றுறப்பையும். அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அப்படியே ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் ரொம்பலாம் கிடையாது சார். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்பைன் பொசிஷன் இஸ் பிரிஸ்க் வாக்கிங். அப்புறம் வந்துட்டு இந்த மொபைல் லேப்டாப்லாம் பார்க்குறப்ப, இப்போ மொபைல் பார்க்குறீங்கன்னா இப்படி பாருங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் நீங்கள் மொபைல் பார்க்குறப்ப உங்கள் தலையோட வெயிட் கழுத்தில் வந்து 5 கிலோ. இப்போ நீங்கள் இப்படி பார்க்கணும்னு வச்சுங்க, தலையோட வெயிட் கழுத்தில் வந்து 25 கிலோ. 25 கிலோ நீங்கள் தூக்க முடியுமா? டக்குன்னு தூக்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும் கஷ்டம். நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே இப்படியே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 1 நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 1 மாதம் ஓகே, 2, இப்போ இதே 6 மாதம் 1 வருஷம் பண்ண என்ன கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வை அது ஒன்று போதும். நீங்கள் நல்லா பண்ணி பாருங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ நம்ம யாருமே அந்த ஸ்ட்ரெயிட்டாக உட்காரதே இல்லை. மேபி அந்த முதுகெலும் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமா சார்? இல்லை அதெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்னாவே போதும் சார். நீங்கள் கான்ஷியஸாக அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் கண்டினியூஸாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். நீங்கள் அந்த 1 மணி நேரம் வச்சா நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த பேராஸ்பைனல் கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் சும்மா இப்படி உட்காந்தாவே உங்களுக்கு கிடச்சிரும். மேபி அதில் பாஸ்டரும் கரெக்டாகுமா சார்? பாஸ்டர் ஆமாம் உங்களுக்கு. அதே மாதிரி இது இப்போ நான் கரலக்கட்டை சொன்னல, நீங்கள் இப்படி சுற்றுறப்ப நீங்கள் குனிஞ்செலாம் சுற்ற முடியாது, ஸ்ட்ரைட்டாக சுற்றி ஆகணும். அதுவுமே உங்களுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகும். ஓகே, சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நார்மலாகவே ஒரு பெயின்னா நம்மளே போயிட்டு ஒரு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நம்மளே இன்ஜெக்ஷன் இது எந்த அளவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி? இல்லை அது மேடம் ஆஸ் எ டாக்டரை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டர் வந்து நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவோம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். இங்கே பாருங்களேன், மாத்திரையில் 4 மாத்திரை இருக்குது. அந்த இப்போ ஒரு NSAID, இப்போ பெயினுக்கு 4 மாத்திரை தான் இருக்குது. ஒன்று NSAIDன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ அந்த NSAID ட்ரக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 2 இருக்குது, COX 1 COX 2 இருக்குது. COX 2 வந்து கிட்னி லிவர் அதெல்லாம் ப்ராப்ளம் வரும் நீங்கள் 3 நாளைக்கு மேலே எடுத்தாவே. சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாருக்கும் வரணும் கிடையாது, வந்துருச்சுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா COX 1 வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளம், இந்த இட்டோரி காக்ஸ் இப்போ அது மாதிரிலாம். இது COX 2 பார்த்தீங்கன்னா இது இப்போ நார்மலாக ப்ரூஃபன் அதெல்லாம் இருக்குல்ல, ஈவன் ஆக்சுவலாக ஓவிரான் இருக்குல்ல, ஓவிரான், அப்புறம் அந்த அது மாதிரி எல்லாமே ஆக்சுவலாக டைக்ளோஃபெனாக் அதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் COX 2. ஸோ இது வந்து NSAIDs, இது ஒரு குரூப் ஆஃப் மெடிசன். இது வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது லாங் டேர்ம். ஒரு 2 நாள் எடுக்கலாம், 3 நாள் எடுக்கலாம். இப்போ அடிப்பட்டா இப்போ அந்த சர்ஜரி பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு அப்படி எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூரோபதிக் மெடிசன்ஸ் அது எடுக்கலாம், அது கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கலாம். அந்த ப்ரீகாபாலின், காபாபென்டின் அது மாதிரிலாம் எடுக்கலாம். பட் அதுவுமே ரெக்கமெண்டட் டோஸ் மினிமலாக எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ஓல்டேஜுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம், யங்கேஜுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம். இப்போ சக்கரை வியாதி பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, இந்த முழங்கால் கீழே கபன்னு எரியும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ டோஸ் அது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களே எடுக்கிறப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எதுக்கு இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர் இல்லை?
ஸோ முன்னாடிலாம் சார் லைக் ஒரு 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 50-100 இயர்ஸ் முன்னாடி வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சமைக்கிறாங்கன்னா கீழே உட்காந்து தான் சமைப்பாங்க. இப்போ ஆமா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாஸ்டரில் இருப்பாங்க. ஆமா அது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஆமா பட் இன்னைக்கு வந்து நிறைய மாடுலர் கிச்சன்ஸ் ஆமா வந்துருச்சு. ஆமா நம்ம சமைக்கிற முறையே நிறைய மாறி இருக்கு. ஆமா சார் பாஸ்டர் மாறி இருக்கு. ஆமா இதில் என்னென்ன ஹெல்த் விஷயங்கள் மாறி இருக்கு சார்? நம்ம அதுதான் சொல்றோம், எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐடியலா இருக்கிற மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைய. ஆக்சுவலி இப்போ நீங்கள் உட்காந்துட்டீங்க ஒரு 10 நிமிஷம் இப்போ உட்காரீங்க பார்த்தீங்களா, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோட ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும். அதுக்கு பேர் டிஸ்கோஜெனிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இடுப்பில் அந்த ஸ்பைன் இருக்குல்ல. ஸோ ஒரு 10 நிமிஷம் தான் உட்காரணும். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 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 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் நிற்கிறது, இப்படி காலை கொஞ்சம் இது பண்ணுறது, அப்புறம் ஓகே. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காரோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டிஸ்கோட ப்ரெஷர்லாம் அதிகமாகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். ஸோ அது மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டிஸ்க்கு சப்ளை பண்ணுற அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாகும், ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு போக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஐடியலாக இருக்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. எந்த வேலை பார்த்தாலும் ஐடியலாக இருக்காதீங்க. ஸோ இப்போ வந்து உமன்ஸ்க்கு வந்து காமனாக இந்த ஒரு ஹீல் பெயின் வருது இல்லை சார், ஆமா குதிகால் சார். பெயின். மேபி இந்த உட்காந்து சமைச்சதும் இப்போ நின்றுட்டு சமைக்கிறதும் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறதுனால மேபி இல்லை இருக்கலாம். கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எல்லாமே. அது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஜாயிண்ட்டுக்குமே எக்ஸசைஸ் வந்து காமனாக ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போட்டுங்க. ஓகே. ஏன்னா அந்த காலம் மாதிரி இப்போ ஃபீமேல் இப்போ நம்ம இப்போ கீழே உட்காந்து இது பண்ணுறா, இப்போலாம் யாரும் உட்கார அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆங்கிள் எக்ஸசைஸு, அப்புறம் இந்த 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 பிளான்டார் ஃபேஷியா எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த காலை ஓகே. இப்படி தூக்குறது, கீழே இது பண்ணுறது, அப்புறம் நீ எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அதோட. ஓகே. அதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்கிறப்ப இது எக்ஸசைஸ் சொன்னால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் உட்காந்துட்டே பண்ணலாம். உட்காந்துட்டே இப்படி காலை இப்படி தூக்குறது, அப்புறம் இப்படி இப்படின்னு பண்ணுறது, அப்புறம் இந்த காலை இப்படி தூக்கி வைக்க. இப்போ இங்கே பாருங்க, இப்போ தொட்டு பாருங்க, இந்த இடம் இந்த மசில் ரொம்ப லூஸாக இருக்கும். இதுக்கு பேர் குவாட்ரிசெப்ஸ் மசில் சொல்லுவாங்க, டெண்டான். தொட்டு பாருங்க, இது லூஸாக இருக்கும். நீங்கள் இப்படி காலை இப்படி பண்ணிட்டு இப்படி தொட்டு பாருங்க, இப்படி தொட்டு பாருங்க, எவ்வளோ டைட்டாக இருக்கு பாருங்க. ஆமாம் கரெக்டாக இருக்கா இல்லையா? ஆமா. இதுதான் எக்ஸசைஸ் நீக்கு. சார். அவ்வளோதான். ஓகே. இப்போ டிவி பார்க்குறப்ப எதுக்கு இப்படியே பார்க்குறீங்க டிவியை? டிவி பார்க்குறப்ப நீங்கள் இப்படி காலை இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் கீழே வச்சிருங்க, திரும்ப இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் கீழே வச்சிருங்க. அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஓகே. ஆமாம் சார், நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் சார் உட்காந்துருக்கேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்கார்றது, அப்புறம் நீங்கள் இது மாதிரி இந்த உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த கால் இப்படி இப்படி பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், அப்புறம் சின்ன இந்த கை இப்படி இப்படின்னு அது மாதிரி நீங்கள் யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ப்ரோக்ராம். ஓகே. நீங்களே ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதில் குட்லாம் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். எதெல்லாம் பெஸ்ட் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்ணுங்க. பண்ணணும். நீங்கள் அந்த மொபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா ஜாயிண்ட் எல்லா மசிலுக்கும் நீங்கள் ஆக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி தான் பிரெயினுமே, ஓகே. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். அதே மாதிரி கண்ணு எல்லாத்துக்குமே, கண்ணெல்லாம் இப்போ மொபைல் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் குறைங்க. அப்புறம் அப்பப்போ பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணால் தான் உங்களுக்கு கண்ணில் தண்ணி போகும். ஸோ அது மாதிரிலாம் கண்டினியூஸாக பார்க்குறப்ப அதை ட்ரை ஆகிடும். அது மாதிரிலாம் வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து ஒரு ஹெட்டேக்காக இருக்கட்டும், நெக் ஆமா பெயினாக இருக்கட்டும், ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன வேரி ஆகும் சார்? அதான் சார், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்னால ஒரு 3 நாள் முடி 4 நாள் முடி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சைடு மட்டும் வலி. ஓகே. அதுக்கு பேர் இடியோபதிக் பர்சிஸ்டன்ட் ஃபேஷியல் பெயின். அதுக்கு இன்னொரு பேர் ஏடிபிகல் ஃபேஷியல் பெயின் சொல்லுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ மருந்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. நைட் 12 மணிக்கு ரொம்ப சிவியர் பெயின் அட்மிட் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பீனோபால்டன் கேங்க்லைன் ஒன்று இருக்குது. அதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணேன். சரிங்களா? ஸோ அது மாதிரி இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மைக்ரைனுக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். இப்போ டென்ஷன் ஹெட்டேக் வருதுன்னா நீங்கள் வந்து பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைஜெமல் நியூராலஜியான ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா இப்போ கண்ணுக்கு சப்ளை பண்ணோம், ப்ளஸ் வந்துட்டு இங்கே மேக்ஸில் சப்ளை பண்ணோம், மேண்டிபிள் சப்ளை பண்ணோம். அது சென்சேஷன். நம்ம கண் பார்க்குறோம்ல, அது வந்து ஆப்டிக் நர்வ். பட் ஆனால் கண்ணுக்கு சென்சேஷன் வந்து அது வேற. அதுக்கு பேர் ஆப்தால்மிக் நர்வ். ஓகே. ஸோ அது பார்வைக்கு அது வராது. ஒன்லி கண்ணோட சென்சேஷன் மட்டும்தான். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மட்டும் வலி இருக்கிறது, இந்த மேக்ஸில் மட்டும் வலி இருக்கிறது, மேண்டிபிள், அது ஷார்ப் ஷூட்டிங் லான்சினேட்டிங் பெயின் லைக் தண்டர் கம்ஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே. அது வந்து அதுக்கு பேரே சூசைட் பெயின் சொல்லுவாங்க. ரொம்ப சிவியராக இருக்கும் அது பெயின். சரிங்களா? அது 1 in 1000 அது ஆவரேஜாக வரும்னு வச்சுங்களேன். ரொம்ப காமனாக வரும் வலி, தலைவலியில். ஸோ அதுக்கெல்லாம் மருந்து ஃபஸ்ட்டு டெக்ரிட்டால்னு கொடுப்பாங்க. அதை போட்டு உங்களுக்கு சரியாக வரலைன்னா அந்த நர்வையே அப்ளேட் பண்ணிடுறது. நீங்கள் கேட்கலாம், அந்த நர்வ் அப்ளேட் தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சா பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாத அப்ளேட் பண்ணலான்ட்டு. இப்போ எங்களுக்கு தெரியும், ஏன்னா ரொட்டீனாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதை வந்து பண்ணலாம். ஸோ அதை பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி கழுத்து வலினா இந்த ஃபேசட் ஜாயிண்ட்டுக்கு RF அப்ளேஷன், அந்த நரம்புக்கு பேர் மீடியல் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க.
அப்புறம் கெனால் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னா எபிடல் இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் மேடம் கேட்ட மாதிரி. ஸோ அதை டிஸ்க்னா மினிமல் இன்வேசிவ் டிஸ்க் இன்டர்வென்ஷன்லாம் இருக்குது. அதுலேயே ஓசோன் நியூக்ளியோலைசிஸ், அப்புறம் வந்துட்டு பெர்குனியஸ் டிஸ்க், அந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஆப்ரேஷன் மேஜர் சர்ஜரி இல்லாத பண்ணுறது. ஸோ இது வந்து தலைவலி, கழுத்து வலி. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கு இப்போ ஷோல்டர் வருதுன்னா, இப்போ ஷோல்டர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார்த்தர் ஷோல்டர்னு ஒரு தனி கண்டிஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். அது கிடையாது. பெரியார்த்தரிஸ் ஷோல்டர் வேறு, ஃப்ரோசன் ஷோல்டர் வேறு. சில பேருக்கு வெறும் டெண்டான் மட்டும் பிஞ்சு போயிருக்கும். சுப்ராஸ்பைனல் யங் ஏஜில் இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ராஸ்பைனல் டெண்டன்லாம் கொஞ்சம் டேர் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி. பேஷண்டோட பிளட்டை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. அது ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்கு பேர் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஸோ எங்கெங்கெல்லாம் டெண்டான், ஜாயிண்ட்டு, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3க்கு சர்ஜரி பண்ணலாம் நீக்கே. பட் கிரேட் 1, கிரேட் 2க்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பண்ணலாம். பிஆர்பி தெரப்பி, அப்புறம் இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அந்த ஹிப் போன்லேருந்து அந்த எடுத்து ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ கழுத்துக்கு, ஷோல்டர், இப்போ ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு சப்ளை பண்ணுற நர்வ், இப்போ சில பேருக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் ஷோல்டர். அவங்களுக்கு இந்த ஷோல்டர் சப்ளை பண்ணுற நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ராஸ்கேப்புலர் நர்வ். அந்த நர்வை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பெயின் ஸ்கோர் குறைஞ்சிரும். அப்புறம் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே இன்டர்வென்ஷன் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அந்த பேஷண்ட்டோட லெவல் ஆஃப் ப்ராப்ளம், அப்புறம் எவ்வளோ பெயின் ஸ்கோரு, எவ்வளோ நாள் அவங்க ஆல்ரெடி தே ஆர் ஃபெட் அப் வித் பழைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே. அது மாதிரி எல்லாமே சேர்த்து தான் நம்ம எடுத்தோன்னே நம்ம பண்ண போகிறதில்ல. உண்மையாகவே அவங்களுக்கு தேவையானதான் நம்ம பண்ண போகிறோம். அது மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே இன்டர்வென்ஷன் இருக்குது. சூப்பர், தேங்க்யூ சார். நிறையா ஒரு டீட்டெயில்டான டாபிக் வலி நிவாரணம் பற்றி அழகாக அட்ரஸ் பண்ணீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.